ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த கப்பி ஃபிஷ் பற்றி பார்க்க போகிறோம்னா, பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஆல்பினோ ஃபுல் ரெட் கப்பீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்கிட்ட இருக்க ஸ்ட்ரெயின்ஸ்லேயே எனக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கப்பினா அது ஆல்பினோ ஃபுல் ரெட் கப்பி தான். ஏன்னா அது டாப் வியூலேருந்து பார்த்தாலும் அழகாக இருக்கும், கிளாஸ் வியூலேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் 2 வியூவுமே காட்டியிருக்கேன், நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல் ரெட் கப்பீஸ் பற்றி சொல்லணும்னா, அந்த கப்பீஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெட் ஐ இருக்கும். அண்ட் மேல் ஃபிஷ்க்கு பாடி ஃபுல்லாக நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்கும், பாட்டமில் லைட்டாக ஒயிட் ஷேடில் இருக்கும். அண்டு ஃபீமேல்ஸ்க்கு வந்து பாடியில் வந்து கலர் அவ்வளோ இருக்காது, லைட்டாக ரெட் கலரில் இருக்கும். அண்டு ஃபின்ஸ் வந்து டார்க் ரெட்டில் இருக்கும். நீங்கள் மற்ற கப்பியோட ப்ரைஸையும் இந்த ஆல்பினோ ஃபுல் ரெட் கப்பியோட ப்ரைஸையும் ஒரே இடத்துல இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா ப்ரைஸ் எல்லாத்துக்குமே பிறந்ததுலேருந்தே அந்த ரெட் ஐ இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த அந்த கப்பி ஃபிஷ் வந்து குட்டி போட்டால் இதோட 3வது பேட்ச். ஏன்னா ஆல்ரெடி அது 2 பேட்ச் போட்டிருந்தது, 2த்தையுமே நான் செப்பரேட் பண்ணி தான் வளர்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து பேரண்ட் கூடயே வந்து விட போகிறோம். ஏன்னா நான் வந்து ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே ஒரு ட்ரேல தான் வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம அந்த ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் கூட விட்டாலும் பேரண்ட்ஸ் வந்து அந்த ஃப்ரைஸ் வந்து சாப்பிடாது, ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். நீங்கள் ஆல்பினோ ஃபுல் ரெட் கப்பீஸ் வந்து அது குட்டி போடுறப்ப நீங்கள் அப்பயே குட்டியை வந்து செப்பரேட்டாக சேவ் பண்ணி வச்சா தான் நீங்கள் வந்து காப்பாற்ற முடியும். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிஷ் வந்து எல்லா ஃப்ரைஸையும் வந்து உடனே சாப்பிட்ரும். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக விட்டால் கூட ஒரு ஃப்ரைஸ் கூட நம்மளால் சேவ் பண்ண முடியாது. நாங்கள் இதுலேருந்து ஒரு 15லேருந்து 20 ஃப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் சேவ் பண்ணியிருந்தோம். அண்ட் செகண்ட் பேட்சில் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 30 ஃப்ரைஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் செகண்ட் பேட்ச், ஃபஸ்ட்டு பேட்ச் ஃப்ரைஸ். நான் பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லில் நல்லா ரெட் கலர் வந்திருக்கும். இந்த பேட்சை வந்து நம்ம வந்து இப்போ பேரண்ட் கூடயே வந்து விட்டுருவோம். ட்ரேல இருந்துட்டு இப்போ பெரிய டப்பு கிடைச்சதும், பெரிய ஸ்பேஸ் கிடைச்சோடனே எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணுது பாருங்கள். இப்படி ஃப்ரைஸை வந்து பேரண்ட்டோட பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. பட் நான் நாளே வந்து ஒரு 5 ஃப்ரைஸை மட்டும் விட்டு வச்சுருந்தேன். ஸோ பேரண்ட் ஏதாவது பண்ணுதா சாப்பிடுதான்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணலை. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்க எல்லா ஃப்ரைஸையும் வந்து அது கூடயே விட்டாச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் இருந்த ட்ரேல வந்து இப்போ நம்ம எந்த ஃபிஷ்ஷை வந்து விட போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஸ்ரீலங்கன் ஸ்னோ ஒயிட்டோட ஃப்ரைஸை தான் வந்து விட போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த ஃபிஷ் வந்து நிறையா குட்டி போட்டுருந்துச்சு. பட் நான் சரியாக கவனிக்காமல் ஒரு 10 ஃப்ரைஸ் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த ஃப்ரைஸை வந்து இப்போ நான் ட்ரேயில் வந்து விட போகிறேன். அது ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம ட்ரேயில் விடவும் அதுக்குமே பெரிய ஸ்பேஸ் கிடச்சோடனே நல்லா ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக. இந்த ஃபிஷ் நான் எதுக்கு வாங்கினேன்னா, அந்த கருப்பு கலர் டப்பில் வந்து இது நிறையா இந்த ஃபிஷ் இருக்கிறத இந்த ஸ்னோ ஒயிட் இருக்கிறத பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வாங்கினேன். ப்ரைஸ்லாம் வந்து பெருசானோடனே கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் வந்து ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். அண்டு இந்த ப்ரைஸ்க்கு வந்து இப்போவே வந்து அந்த ஸ்னோ ஒயிட் ஷேடு வந்து வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.